ஹாய் சிவாயின ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் தப்பாவோட டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஜோதிர்லிங்கத்திலே ஃபஸ்ட்டு ஜோதிர்லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிர்லிங்கத்தை 6 முறை இடித்து தள்ளிட்டு இருக்காங்க. 7வது முறை இந்த ஜோதிர்லிங்கம் கட்டப்பட்டிருக்கு. அது இல்லாமல் பாருங்கள், நான் ஈவினிங்காக ரீச் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு பஸ்ஸு காட்டினாங்க, அந்த பஸ் வழியாக தான் வந்தேன். வேறாவல்லேருந்து இந்த பஸ்ஸில் 15 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஓகேன்னு சொல்லி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு குஜராத்லேயே ஒரு பாதாள பயங்கரமான ஒரு கோயில் இருக்குது. வாங்க அதுக்குள்ளே தான் போயிட்டே இருக்கோம். நம்ம மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி குனிஞ்சு வர வேண்டியதாக இருக்கா. பார்த்தீங்களா அவர் வரத தலைங்கெல்லாம் இடிச்சுக்கின்னு தான் வரணும் போல. உட்கார வச்சு சுற்ற விடுவாங்க போல். தெரியுதுங்களா? பாருங்கள் அங்கிள் ஆண்டி உட்காந்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயரப்பா இருக்காரு. சோம்நாத் டெம்பிளோட வியூ எப்படி இருக்கு. ஆஞ்சநேயரப்பா கடலில் இருக்கிற சிவப்பாவை விசிட் பண்ண வந்திருக்கோம். கங்கேஸ்வரனே சொல்லலாம் இவரையும். ஆனால் அந்த கங்கேஸ்வர்கிட்ட போகிறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீச் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகிடும். 100 கிலோமீட்டர் சம்திங் வருது. இங்கேருந்து 89 கிலோமீட்டரு. எவ்வளோ பேர் சிவப்பா லிங்கம். அதுக்குள்ளே சிவப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளார போவோம். போமா முஸ்லீம்ஸு, புத்தர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸு எல்லாருமே சிவப்பாலாம் ஒன்றா இருக்கிற மாதிரி எல்லா கடவுளும் சிவப்பாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? नहीं बनाना है 50 का तो फोन में आता है. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு உள்ளே போயிருந்தோம்னா அது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட கோயில்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா இதில் கங்கா அந்த மாதிரி இருக்குது. அவருடைய குலமா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா வேறாவல் ரீச் ஆச்சு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோம்நாத் அப்பா நியர் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஒரு 13 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா சோம்நாத் அப்பா ரீச் பண்ணோம். ஓகேன்னு சொல்லி ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. ஓகே, நடுங்க ஃபாஸ்ட்டாக வெளியாச்சு. பஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பஸ் இருக்குது.
வாங்க. டிக்கெட் செக் பண்ணார், ஆனால் நம்ம கொடுக்கல, அவர் கேட்கல, மற்றவங்கள கேட்டிருந்தாங்க. ஒரு வழியாக ரீச். இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. பஸ்ஸில் தான் வந்தோம். இந்த பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு வெளியே வந்ததும் இந்த கார்டை கொடுத்தாங்க. ரூம் அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் 12 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 600 கேட்டாங்க. கார்டா அப்படியே உள்ள போவோமா? என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி சன்னு சூப்பராக இருக்குது பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சிவாப்போட சோம்நாத் டெம்பிள். அதுதான் மக்கள் வந்து போயிட்டே இருக்காங்க. ஓகே, ஒரு வழியே வாங்க நம்ம சோம்நாத் அப்போ பார்த்தீங்களா? வாங்க, ஷூஸ்லாம் இங்கே விட்டுட்டு போயிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே டிக்கெட் வாங்கணும் போல். மொபைல்லாம் கொடுத்துடணும். ஓகே, கொடுத்துட்டு உள்ளார போவோம். வாங்க. ஹாய் சிவனம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இன்றைக்கி வந்து சோம்நாத் அப்பா வந்து விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. விசிட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்களா, அப்படியே மொபைலு ஸ்லிப்பர்ஸு எல்லாம் வாங்கிட்டு வெளியே போயிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத் அப்பாவோட டெம்பிள் சூப்பராக தெரியும். பாருங்க, நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஓம் நம சிவாய. யார் யாரெல்லாம் சோம்நாத் அப்பா விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் நம சிவாய. நான் சொன்னேன் இல்லைங்களா எஸ்டர்டே, நான் டுமாரோ ஈவினிங் வந்து டுமாரோ மார்னிங் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் எங்கே ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, சோம்நாத் அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு முறை 2 முறை இடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். முஸ்லீம்ஸ் அவங்க அந்த பாகிஸ்தான் ஆண்டவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி ஆண்டவங்க, இவங்கெல்லாம் வந்து குறைஞ்சது 6 முறை இடித்து 7வது முறையாக இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குது. யார் யாருக்கெல்லாம் இன்னும் ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் நம சிவாய. யார் யாரெல்லாம் சிவப்பா விசிட் பண்ணியிருக்கீங்க சோம்நாத் டெம்பிளில் ஃபஸ்ட்டு முறைன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கோயிலோட அழகு சூப்பராக இருக்குல்ல. ஓம் நம சிவாய. நாங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போக முடியாது, இங்கே ஃபோட்டோஸ் என்ன எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் இல்லைங்களா, அதில் எதுவும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய். யாரெல்லாம் சிவாப்பாவை பார்க்க வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு சிவாப்பா போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் வெளியே வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு தமிழ் ஃபேமிலியை பார்த்தா அவங்க கேட்டதுக்கு பாண்டிச்சேரின்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க பூர்வீகம் வந்து அகமாபாத்ன்னு தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பேசினாங்க, அதனால் கேட்டதுக்கும் அவங்க அப்படி சொன்னாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சோம்நாத் அப்பாவோட இப்படி பார்க்கும்போது அவருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 12 ஜோதிர்லிங்கமும் இருக்குங்கள, அது எப்படி உருவாச்சுன்ற மாதிரி
ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு சின்ன சின்ன ரூமுக்குள்ளே லைனாக வச்சுருந்தாங்க. சோம்நாத், மல்லிகார்ஜுனா, மகாகாளீஸ்வரர் லைனாக ஃபஸ்ட்டு ஜோதிர்லிங்கம் வந்து லாஸ்ட்டு 12வது ஜோதிர்லிங்கம் வரைக்கும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணேஸ்வர் தான் லாஸ்ட்டாக வருவார் போல். அந்த ஜோதிர்லிங்கம் வரைக்கும் லைனாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. வாங்க உங்களுக்கு அங்கேயும் போய் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டாக கிருஷ்ணேஸ்வரர் வேறு போகணும். ஓகே வாங்க. எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. தெரியல ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள். இது உள்ளே உட்கார வச்சுட்டு உள்ளே ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க போல். தெரியுதுங்களா? ஓம் நம சிவாய. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்புறம் பர்ஸு அந்த மாதிரிலாம் இங்கே கொடுத்துட்டு போகணும். தெரியுதுங்களா? எல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். ஓகே வாங்க, இதே நம்ம போவோம். என்ட்ரன்ஸில் பாருங்கள், சத்ரபதி சிவாஜி மாதிரி இருக்காரு. வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஒரு வழியாக வாங்கியாச்சு, முடிச்சாச்சு. டிக்கெட் பண்ணி அங்கே தான் வாங்கணும். தேங்க்யூ ஃபார் அகெயின். ஓகே வாங்க போவோம். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. சோம்நாத் விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு விசிட் பண்ணியாச்சு. அப்படியே கங்கேஸ்வர் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இது வந்து 89 கிலோமீட்டர் சம்திங் வருது ப்ரோ. பஸ் கோயிங்.
வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிளும் அப்படியே தெரியுது. சேஃபாக வாங்க, அதெல்லாம் சேஃபாக கும்பிட்டு போகலாம். ஸ்டோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சிவப்பா கிட்ட போவோம். ஒரு மொபைல் ஓகேங்களா? பெட்டியாக சிவப்பா பிடிச்சின்னு தான் நிற்கிறாங்க. வாங்க நம்மளும் போவோம். I'll come, no problem. This only up. This only increase. No problem. Come on. ஹாய் சிவனமன்ஸ், நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத்தில் தான் இருக்கும். चलो अपना अपना देखो, अपना अपना चलो बेटा, हम इधर देखे। चलो तुमने चलती जाओ, ठीक है, चलती जाओ। स्टैंड पर देखिए, नो प्रॉब्लम. ओम नमः शिवाय. ओम नमः शिवाय. This side no. Hey, that upside don't go. No, sure. Down again. Om Namah Shivaya. 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 You may coming then slow. Proper blessing available.
நமः சிவாய. ஓம் 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 நமः சிவாய. श्री शिवाय नमस्तुभ्यं शिवाय नमस्तुभ्यं काशी 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 विश्वनाथ भगवान की जय हर 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 फोटो चेक कर लो. गड्ढा गड्ढा उधर ही जा रही है गड्ढा गड्ढा इधर से आओ ना गड्ढा है ना बाबा इधर आओ इधर आओ इधर इधर आओ. बाबा வழியாக விசிட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இந்த டெம்பிள் தான் விசிட் பண்ண வந்தோம். விசிட் பண்ணது ஓகே.
actually. Yeah, अंदर है அரங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அப்பாவோட டெம்பிள், இது பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்பாவோட டெம்பிள். 2 பேரையும் விசிட் பண்ணியாச்சு. வெளியே வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம். ஓம் நம சிவாய. ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு போகணுன்னு இருக்கேன். பாருங்க பார்த்தீங்களா, பாருங்க எவ்வளோ பேர் சிவப்பா லிங்கம். அதுக்குள்ளே சிவப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளார போவோம். போவோமா? ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். வாங்க பாருங்க. இவ்வளோ பெரிய லிங்கம். லிங்க வடிவில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. வெளியே வேறு மாதிரி இருந்தால் உள்ளே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிவப்பா ஒரு லிங்கத்துக்குள்ளே இவ்வளோ அழகு மறைஞ்சிருக்கு. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே வாங்க போவோம். விஷ்ணுப்பா சிவப்பா, இங்கே பாருங்கள் பெரிய சிவப்பா லிங்கம் எல்லாம் விசிட் பண்ணிடுச்சு. வாங்க போவோம் ஆட்டோவை பார்த்து. திருவேணி சங்கமம் ஃப்ரெண்ட்ஸ். 3 கடல் சேர்ந்து ஜாயின் ஆகி போகக்கூடிய இடமா அது. ஓகே வாங்க. இங்கே கங்கா ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்க போல், தெரியுதுங்களா? இங்கே தான் அந்த கங்கா ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. பாருங்க திருவேணி சங்கமம். ஓகே வாங்க. नहीं 50 नहीं बनाना है. 50 का तो फोन में आता है. பார்த்தீங்களா 3 கடல் சேருதுன்னு சொல்கிறாங்க. नदी कौन सी यहाँ सरस 3 नदी का कपिला सरस्वती कपिला सरस्वती हाँ ठीक है हाँ बाबा திருவேணி சங்கமெல்லாம் பண்ணுவாங்க போல. கங்கா ஆரத்தி காட்டுவாங்களா அந்த மாதிரி. ஓகே வாங்க நம்ம காலை நினைச்சிடுவோம். சேஃப்டியாக வாங்க. எவ்வளோ புறா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இந்த கங்கா ஆரத்தி காட்டுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 கடல் சேர்ந்தது ஒரு லொக்கேஷன், ஒன்றா இணையக்கூடிய இடமா. சரிங்க. ஓகே வாங்க நம்மளும் ஒரு புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே கிளம்புவோம். பாருங்க அழகாக இருக்குன்னுட்டு.
ஷூட்டை போட்டுருவோம். எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. அவங்க அப்படியே போவோம். நிறைய புறா இருக்குது. நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம மொபைலில் எடுத்தாச்சு. ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஓகே வாங்க போவோம். ஓகே வாங்க, இங்கே ஒரு 5 கடவுள்கள் வந்து இருக்காங்களாம். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். என்னென்ன பாசிட்டிவாக இருக்காரா எல்லாருமே பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ அவதாரம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஏழாவது அவதாரம், 8வது அவதாரம், 9வது அவதாரம், 10வது அவதாரம், 11வது அவதாரம் பார்க்கல இருக்காங்க. அப்போ ஆமையாக போயிட்டு ஆமையாவும் தெரியல, பாம்பாவை வாசிக்கு தெரியல. ஆமாம், பாம்பாவை போயிட்டு இது பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இதுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தெரியுதுங்களா? அத்தனை அவதாரம் தான் இருக்குது. விஷ்ணுப்பா எவ்வளோ அவதாரம் இருக்காரோ அவ்வளோ அவதாரம். நரசிம்ம அவதாரம் ஒரு ரீசன்னால ஒரு அவதாரம் எடுத்தாங்கல்ல, அதான் ராமர் அவதாரம் நிறைய இருக்குது. நிறைய மக்கள் வந்துட்டாங்க. மேலே வியூ பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸ்கை மாதிரி இருக்குது பாருங்க. அந்தளவுக்கு வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. கிளம்பியாச்சு.
சரி வாங்க போவோம். போமா ஓகே வாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கிளம்புவோம். பானிபூரி இருக்குது, பட் சாப்பிட முடியாதே. ஓகே பரவாயில்ல, ஆட்டோ அண்ணா வராரு பாருங்க. இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகணும் போல. शेर भीम अर्जुन கொஞ்சம் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுன்னு போயிடுவோம். பார்ப்போமா ஓகே வாங்க. வெளியே போவோம். பாருங்க, பின்னாடி தான் இறங்கி போகிற மாதிரி இருக்கு.
பாருங்க எப்படி குனிஞ்சு வர வேண்டியதாக இருக்கா. பார்த்தீங்களா அவர் வரதை தலைக்கெல்லாம் இடிச்சுக்கின்னு தான் வரணும் போல. ஓ பாதாளக்குள்ள காளியம்மா பிறகு இருக்காங்க. சிவாய பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துட்டு வெளியே வராங்க. சரி வாங்க போவோம். பாதளத்துக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே வெளியே விசிட் பண்ண வெளியே வச்சு நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். शॉप पूरा यूट्यूब का ब्लॉग खड़ा சாமி இருக்கு போல. ரவுண்ட் மட்டும்தான் அடிப்பாங்க போல. சாமி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய, நம சிவாய, சிவாய. बली राजा दान मित्रो महाबला दे तुम बद्दा मेरा जय माजल माजल सफला संग गुणस्तंगो வெயிட் சூப்பர் சிவாய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் 12 ஜோதிர்லிங்கமாக இருக்குது போல இங்கே. ஓகே வாங்க அப்படியே கிளம்புவோம். நமக்கு சிவாய.
ஓகே, நீ முடிச்சுட்டு ஒரு பேக் வாங்கிட்டு மொபைலில் எல்லாம் வைக்க சவுண்ட் சொல்லிவிட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். ஓகே, பாய். பாருங்க, அப்பா ஒரு மினிட்ஸ் விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டே இருக்கோம். வாங்க போவோம். இந்த பஸ்ஸில் தான் போனோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஒருத்தவங்களுக்கு. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அடிச்சுட்டு இருக்கோம், ஃபில் பண்ணுறாங்க கேஜி கொண்டில் போல். குஜராத் நம்ம ஊரில் டிஎன் போலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் போலீஸ்ன்னு போட்டிருக்காங்க. எமர்ஜென்சி கால் பண்ணால் 112 இந்த கால் பண்ணுவாங்க. பாருங்க, எல்லாம் பஸ்ஸு கீழே குட்டிஸாக இருக்குது போயிடுச்சு இந்த பஸ்ஸு. அப்புறம் இந்த குட்டி பாப்பெல்லாம் ஒன்றுக்குது. இந்த அண்ணா தான் டிரைவர், இல்லை இருக்காங்களே அந்த அக்கா தான் கண்டக்டர். இந்த அக்கா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய், சிவாய் நமக ஃப்ரெண்ட்ஸ்.